அன்பார்ந்த மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸினுடைய அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, பட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நேற்று தான் ஈவினிங் தான் பப்ளிஷ் ஆச்சு. நிறைய மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி, நீங்கள் ஸ்கூல் போயிருந்துருப்பீங்க, பேரண்ட்ஸ் வந்து எங்கள் ஆஃபீஸோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் ஒர்க்கோ போயிருப்பீங்க. லேட் நைட் தான் தெரிஞ்சிருக்கும். இன்னும் சில மாணவர்கள், தெரியாத மாணவர்களுக்கு இன்றைக்கி தான் ஸ்கூலில் அனௌன்ஸ்மெண்ட்டே இப்போ கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காத பீப்புளும் வந்து இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அவசியமாக தேவை. என்னென்னா, கம்பல்சரி ஒரு ப்ராப்பர் மொபைல் நம்பர் வேணும், இமெயில் ஐடி வேணும். பட் இதில் ஓடிபி வந்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு மற்ற விஷயமே நடக்கும். பட் அதுலேயும் லாஸ்ட்டில் அப்ளிகேஷனில் வந்து ஓடிபி கன்ஃபர்மேஷன், இமெயில் கன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. ஓகே, அதனால் ப்ராப்பராக மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் நீங்கள் கொடுங்க. அதே போல் இது என்னென்ன மாதிரி ஸ்டேஜஸில் இருக்குது அப்படின்னா, ஃபார்ம் ஃபில்லிங் இருக்குது. ஃபார்ம் ஃபில்லிங்லேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. வெரிஃபிகேஷன் இருக்குது அண்ட் டாக்குமெண்ட் அப்லோடிங் இருக்குது. 7 வகையான அப்லோடிங் இருக்குது. ஓகே, அதே போல் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்ம் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கப்புறம் பிரிண்டர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் வந்துடணும். அதே போல் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த டைம் வந்து உங்களுக்கு எந்த விதமான கரெக்ஷனும் கிடையாது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு. ஓகே, அதான் நோ கரெக்ஷன் ஃபெசிலிட்டி வில் பி கிவன் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப்டர் த ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சுனாவே உங்களுக்கு கரெக்ஷன்ஸே கிடைக்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான ஒரு பொறுமையாக நிதானமாக நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெக்குயர்மெண்ட் இருக்குங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஒரு பார்த்துக்குங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ராப்பராக போய்ட்டு அதை பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதே போல் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் வந்து ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோ அண்ட் யுனானி மெடிசன் இதுக்கெல்லாமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே, பட் அதில் சஃபர் ஆகிட்டு அட்மிஷன் விட்டவங்களும் இருக்காங்க. பட் மாணவர்களே, நீங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள், அது எந்த வகையான மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் யூஜி அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா நீட் ஸ்கோருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது பிஏஎம்எஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ் ஆயுர்வேதா மெடிசன், சித்தா மெடிசன், ஹோமியோ மெடிசன் அண்ட் யுனானி மெடிசன், இந்த 6 வகையான கோர்சஸ்க்கு நீங்கள் அட்மிஷன் வாங்கணுன்னா நீங்கள் கம்பல்சரி நீட்டோடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் எழுதியிருக்கணும். ஓகே, அந்த ஸ்கோரை வச்சு தான் நீங்கள் அட்மிஷன் வாங்க முடியும். அது கவர்மெண்ட், ப்ரைவேட் அண்ட் தென் செல்ஃப் ஃபைனான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், இப்படி எந்த எய்டடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் நீட் ஸ்கோருடைய பாஸ் பர்சன்டேஜ் இருந்ததுக்கு பிறகு தான், அந்த கட் ஆஃபுக்கு பிறகு தான் நீங்கள் அட்மிஷனே வாங்க முடியும். ஓகே, ஸோ அது ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்குது. அது நம்ம நிறைய டீட்டெயில் நம்ம பின்னாடி பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ உங்களோட அட்மிஷன் டைமில் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுப்போம். ஓகே, பட் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேற்றுலேருந்து 9th February 2024 உங்களுக்கு 9th March 2024 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இந்த டைம் டூரேஷன் 1 month கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்ன வெப்சைட்டில் போய் பண்ணணும் அப்படின்னா, neet.nta.online.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் பண்ண வேண்டியது. இது அஸ் யூஷுவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. அதே போல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1700 ரூபா. அண்ட் தென் ஜென்ரல்லே இடபிள்யூஎஸ் இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கவங்களுக்கு அண்ட் ஓபிசி இவங்களுக்கு 1600 ரூபா. எஸ்சி எஸ்டி அண்ட் தேர்ட் ஜெண்டர் இவங்களுக்கு 1000 ரூபா. யாருக்குமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்ளிகேஷன் இல்லை, அது தெளிவாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் மினிமம் நீங்கள் அப்ளிகேஷனுக்கு வந்து பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதே போல் நிறைய மாணவர்கள் சொல்ல முடியாது, 1 or 2 வந்து என்ன பண்ணலாம், எக்ஸாம் டேட்டை மறந்து படிக்கிறவங்களாம் இருக்கான். ஓகே, ஸோ எக்ஸாமுடைய டேட் பார்த்தீங்கன்னா 5th May 2024 சண்டே அன்னைக்கு இருக்குது. அதே போல் எந்த டைமிங் அப்படின்னா, எந்த டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன், எந்த எக்ஸாமுடைய ஹவர்ஸ் எவ்வளோன்னா 3 hours and 20 minutes, 3 மணி நேரம் 20 நிமிஷங்கள். ஓகே, அதே போல் எக்ஸாம் வந்து ஆஃப்டர்நூன் தான் நடக்குது. 2 PM to 5:20 PM வரைக்கும் நடக்குது. முடிஞ்ச அளவுக்கு 1 o'clock நீங்கள் போய் அங்கே செட்டில் ஆகிடணும். உங்கள் எக்ஸாம் சென்டர் எங்கோ அந்த சென்டரில் போய் செட்டில் ஆகிடுங்க. ஓகே, அண்ட் தென் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் எப்போ அப்படின்னா, உங்களுக்கு 14th June 2024 உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஓகே, அதே போல் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா,
ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் தென் சிக்னேச்சர் வந்து ஒரு பிளாக்கிங்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பெர்மனண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், அது ஈவன் ஆதார் கார்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்று, லெஃப்ட் ரைட் தம் அந்த ஃபிங்கர்ஸோடைய இம்ப்ரெஷன்ஸ், அது 10 ஃபிங்கருடைய இம்ப்ரெஷனும் இருக்கணும். அதே போல் தம்ப் இம்ப்ரெஷன் அது தனியாக இருக்கணும். 10th மார்க் ஷீட் இருக்கணும். மொத்தம் 7 டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கம்பல்சரி, அது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. ஓகே, அதே போல் என்னென்னங்கிற டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்கேன். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோனா அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ரெண்டுலேயுமே நீங்கள் உங்களுடைய பாட்டம் ஆஃப் தி ஃபோட்டோவில் வந்து உங்களுடைய நேம் வித் இனிஷியலோட டைப் பண்ணிவிடுங்க. அது ஃபோட்டோ எடுக்கிற டேட்டை நீங்கள் அதில் நீங்கள் டேட்டா போட்டால் போதும், உங்கள் டேட்டா பர்த் அதில் போடக்கூடாது. ஓகே, நிறைய பேர் வந்து டேட்டா பர்த்தை போட்டுட்டு அது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் பண்ணக்கூடிய பீப்புளையும் போவோம். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறவங்ககிட்ட அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது கீழே இந்த மாதிரி டைப் பண்ணி கொடுக்க சொல்லி ப்ராப்பராக வாங்கிக்கிங்க. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் அவசியம், 10th மார்க் ஷீட் ரொம்ப அவசியம். இதனுடைய எத்தனை கேபியில் நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிற அந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் இந்த பேஜில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். அதே போல் நீங்கள் மாணவர்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு சேர்ந்துருங்க. ஒரு 1 o'clock அங்கே உங்களுடைய லஞ்சை முடிச்சுருங்க. அதோட முடிஞ்ச அளவுக்கு அது பாய்ஸோ கேர்ள்ஸோ யாராக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆஃப் ஹேண்ட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு நைட் ஷூட் மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு பேண்ட்டோ ஒரு ஷர்ட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் கேர்ள்ஸாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு வளையல், காதில் இருக்கக்கூடிய இது வியரபிள் திங்ஸும் சரி, தலையில் போடக்கூடிய கிளிப்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ணுங்க. ஒரு ப்ளைனாக ஒரு ஹேரில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு ஈஸியான ஃப்ரீ ஃப்ளோவில் இது பண்ணிக்க. ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன பர்ஸ் எடுத்துக்க. பர்ஸ்னால் உங்களுடைய பென்சில், பேனா இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கான விஷயம், அண்ட் ஆதார் கார்டு இந்த மாதிரி நெசசிட்டியான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு சிம்பிளாக அந்த ஹாலுக்கு போங்க. செப்பல், சாதாரண ஒரு ப்ளைன் செப்பல் யூஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிங்க. ஏன்னா இன்னும் நம்ம நிறைய வீடியோக்களில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஓகே, ஸோ அதோடு மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு மார்ச் 1 to மார்ச் 22 உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து ஒரு 1 month டியூரேஷன் தான். அதுன்னு சொல்லப்போனால் ஒரு மாதம் ஒரு 10 days தான் இருக்கிறதுக்கு, 10 or 15 days தான், ஒரு 1.25 மாதம் இருக்கிறதுக்கு தான் டைம் டியூரேஷன் இருக்குது. 1 month தான் உங்களுக்கு ஒரு ஆப்டான ஒரு பீரியடாக இருக்குது. பட் இதுவும் நீங்கள் குறிப்பாக இந்த விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்கங்க. நிறைய மாணவர்கள் நாங்கள் சந்தித்ததுனால அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த 1 month டியூரேஷனில் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண மாணவர்கள் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க லாஸ்ட் இயரே. ஓகே, ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுடைய கம்பேரிசன் ரொம்ப முக்கியம். பட் இதில் உங்களுடைய 11th and 12th சிலபஸ் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி சிலபஸோட ஒரு பெஸ்ட்டான சிலபஸ். நீங்கள் அந்த சிலபஸோடு நீங்கள் மேட்சிங் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். ஓகே, நிறைய ஸ்கூல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ரொம்ப இன் டீட்டெயிலாக நடத்திருக்கக்கூடிய ஸ்கூல்ஸையும் பார்க்க முடியுது. சில கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீட்டெயிலாக நடத்தின ஸ்டாஃப்ஸிட்டையும் பேசியிருக்கேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடத்தின ஸ்டாஃப்ஸையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அது ப்ரிப்ரேஷன் எந்த மெத்தடாக இருந்துட்டு போகுது பப்ளிக் எக்ஸாமுக்கு. பட் நீட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் நூக்கன் கார்னராக தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். பண்ணால் தான் உங்களால் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் ஸ்கோரை உங்களால் இது பண்ண முடியும். அதோடு மட்டும் இல்லை, சில 1 or 2 அதர் இன்ஃபர்மேஷன்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ணுறதுக்கு முடியாமல் தடுமாறினாங்க. ஸ்கோர் நல்ல அவங்களுக்கு வந்து 12th மார்க் நல்ல மார்க் வாங்கினவங்க அப்ளை பண்ண முடியல. ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லி CUET அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் எழுதினா தான் அந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் அப்ளை பண்ண முடியுங்கிற ஒரு டீட்டெயில் உங்களுக்கு தெரியாமல் போனதுனால வந்த ப்ராப்ளம். ஓகே, பட் அதுக்கு டைம் இருக்குது. நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா அந்த மாதிரி அக்ரியோ அல்லது வேறு ஏதாவது இன்ஜினியரிங் கோர்சஸோ இந்த மாதிரி ஏதாவது ஜாயின் பண்ணால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாகவும் நீங்கள் அட்மிஷன் ஆகலாம். ஸோ இதுவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. இதுக்கும் டைம் இருக்குது. அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய
டாப் இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பிடெக் பயோடெக்னாலஜி. ஸோ அந்த பயோடெக்னாலஜிக்கும் தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம்ஸும் எழுதி ஒரு நல்ல டாப் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணி நல்ல ஜாபுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கூட நீங்கள் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது. நீங்கள் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இதில் நம்ம சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய நீங்கள் ஓரளவு ஒரு பேப்பரில், ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு தெளிவாக எழுதிட்டே நீங்கள் போய் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ப்ராப்பராக பண்ணி முடிஞ்சிருக்கு. ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். மீண்டும் புதிய தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே.